நாள் காலையில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-4 பார்த்தோம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை எழுந்து குயவன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் கீழ்ப்படிந்து குயவன் வீட்டுக்கு சென்றார். அங்கே போய் பார்த்தபோது குயவன் மண் பாண்டங்களை வணைந்து கொண்டிருந்தான், செய்து கொண்டிருந்தான், மண் பாண்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தான். சின்ன பிள்ளைகள்லாம் மண் பாத்திரம் பார்த்திருக்கிறீங்களா? பாத்திரமே பார்த்ததில்ல பாஸ்டர், மண் பாண்டம் இங்க பார்க்கிறது. சோத்திரம் அல்லேலூயா. பானைலாம் பார்த்திருக்கிறீங்களா? பானை, மண் சட்டிலாம் பார்த்திருக்கிறீங்களா? வெரி குட், சோத்திரம். அப்ப இந்த குயவன் மண்ணினாலே பாண்டங்களை, பாத்திரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் செய்து கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். கரங்களை அசைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமது ஆண்டவர் பரம குயவராய் இருக்கிறார். நாம் அவர் கரத்தில் உள்ள களிமண் போல் இருக்கிறோம். இந்த குயவன் கரத்தில் களிமண் கெட்டு போன போது, அது சரியாய் வராத போது, அது சீர்படாத போது, அது ஒழுங்கில்லாத போது, அதை அந்த குயவன் வேண்டாம் என்று புறம் தள்ளாமல், வேண்டாம் என்று தூக்கி எறியாமல் மீண்டுமாய் அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்துகிறார். The Lord uses once again. கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்துகிறார். The Lord uses once again. மறுபடியும் திரும்பவும் வேறே பாண்டமாய் பயன்படுத்தும்படி, வேறே பாண்டமாய் உருவாக்கும்படி குயவன் சித்தம் கொண்டார். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒருவேளை உங்க வாழ்க்கை ஒரு கெட்டு போன வாழ்வு போல தெரியலாம். ஒருவேளை உங்க வாழ்வு உங்களுக்கே ஒரு திருப்தி இல்லாத வாழ்வு போல இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நன்மையே இல்லை, எதுவுமே சரிப்பட்டது போல இல்லை, எதுவுமே நேர்த்தியானதா இல்லை, எல்லாம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. சில நேரங்களிலே சில பேர் என்னிடத்தில் சொல்லும்போது சில வார்த்தைகள் சொல்லுவார்கள், என் உள்ளமே உடைந்து விடும். அவங்க சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப மனசுக்கு கவலையா இருக்கும். இப்படி சொல்றாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே என்று நான் சொல்லத்தக்க நான் வேதனைப்படுவேன். சொல்லுவாங்க, பாஸ்டர் என் வாழ்க்கையில நல்லதே ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். வார்த்தை பயன்படுத்துறது பாருங்க, எவ்வளவு வலி இருந்தா அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, எவ்வளவு வேதனைகள் இருந்தா அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என் வாழ்க்கையில நல்லதே நடக்கல பாஸ்டர், என் வாழ்க்கையில நன்மையே இல்லை பாஸ்டர், நான் எந்த நன்மையை அனுபவிக்கல பாஸ்டர், எனக்கு ஒரு அற்புதமுமே நடக்கல, என் வாழ்க்கையே முடிந்து போனது என்று சில தேவ பிள்ளைகள் கலங்குவதை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் நமது வாழ்வு குயவன் கரத்தில் ஒரு கெட்டு போனதாய், ஆண்டவரை அறிந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை, என் தேவன் என்னை பயன்படுத்துகிற விதத்தில் இல்லை, என்னிடத்தில் நன்மை இல்லை, நான் ஏதோ ஒடுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருப்பது போல இருக்கிறேன், என்னிடத்துல நன்மையே இல்லை என்ற கலக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் திரும்பவும் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், திரும்பவும் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார், திரும்பவும் உங்களை வணைந்து கொள்ள விரும்புகிறார், திரும்பவும் உங்கள் மேலே தேவன் தமது சித்தத்தை வைத்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு காரணம், எந்த நிமித்தமோ அந்த பாத்திரம் கெட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் அந்த பாத்திரம் சரியாய் வராமல் இருந்திருக்கலாம். பல வேளைகளிலே நமது தவறுகள், நமது கீழ்ப்படியாமைகள், நமது முரட்டாட்டங்கள், நமது அக்கிரமங்கள், அநியாயங்கள் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நம்மளை தூரப்படுத்தி இருக்கலாம், ஒழுங்கற்று போக வைத்திருக்கலாம், அதிலே பிரயோஜனம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனாலும் குயவன் இந்த களிமண் மேல் ஒரு திட்டத்தோடே இருக்கிறார், ஒரு நோக்கத்தோடே இருக்கிறார், ஒரு தரிசனத்தோடே இருக்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சந்தோஷமா மகிழ்ச்சியா சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இன்னும் தேவ திட்டம் இருக்கிறது,
உங்க வாழ்க்கையில இன்னும் தேவன் நோக்கம் இருக்கிறது. இன்னும் தேவன் ஏதோ ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். தேவ வல்லமையை சாதாரணமாய் நினைக்காதிருங்கள். ஹalleluya. முடிந்த இடத்திலே புதிய துவக்கத்தை கொடுக்க அவர் வல்லவர். இனி நடக்காது என்ற இடத்திலே புதிய வழிகளை திறக்க அவர் வல்லவர். வானத்தை நமக்காக திறக்க அவர் போதுமானவர். இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் முடிந்தது என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்த விரும்புகிறார். திரும்பவும் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். திரும்பவும் வேறே பாண்டமாக வளைய குயவன் சுத்தம் கொள்ளுகிறான். இந்த காலை நேரத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னும் தேவ திட்டம் இருக்கிறது. சில நினைச்சிருவாங்க இவங்களே முடிவுக்கு வந்துருவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சொந்தம் சில நேரம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். கர்த்தர் கையில ஒரு திட்டம் இருக்கிறது. எல்லாம் முடிஞ்சிச்சு இல்ல, இனி ஒரு திட்டம் இருக்கிறது. இனி ஒரு அற்புதம் இருக்கிறது. இனி ஒரு பாதை இருக்கிறது. இனி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லாம் அடைபட்டது என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்த விரும்புகிறார். திரும்பவும் வேறே பாண்டமாய் மனைய விரும்புகிறார். திரும்பவும் புதுப்பிக்க விரும்புகிறார். திரும்பவும் அனங்கூட்ட விரும்புகிறார். திரும்பவும் உங்கள் வாழ்விலே தேவன் தமது வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, 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 ஹalleluya. இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் திரும்பவும் பயன்படுத்துவாராக. ஹalleluya. ஒரு 3 மனிதனுடைய வாழ்வில் இருந்து யாருடைய வாழ்வை கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்துகிறார்? உங்கள் வாழ்வு திரும்பவும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த 3 நபருக்குள் இருந்த குணங்கள் உங்களுக்குள்ளும் காணப்படும் என்றால், நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், உங்கள் வாழ்வு அழிந்து போகிற நிலைமையில் இருந்தாலும், நன்மையே இல்லை என்ற நிலைமையில் இருந்தாலும், கர்த்தர் திரும்பவும் உங்களை பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். முதலாவது காரியம், யாருடைய வாழ்வை கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்துகிறார்? மத்தேயு 26:75. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். அதிலே முக்கியமான ஒரு சீசன் வேதம் சொல்லுது முந்தினவன் பேதுரு. பேதுரு இயேசுவின் சீசர்களிலே ஒரு முக்கியமானவனாய் இருந்தார், முந்தினவனாய் இருந்தார். எல்லாவற்றையும் துரிதமாய் வேகமாய் ஆர்வமாய் செய்கிற மனதை உடையவனாய் இருந்தார். ஒருமுறை இயேசு தாம் மரிக்க போவதை சொன்னபோது இந்த பேதுரு சொன்னான், ஆண்டவரே நானும் உம்மோடு கூட சாகவும் ரெடி. சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளாம் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கவும் நான் ரெடின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் கை எழுப்பவே மாட்டேங்குது. சில நேரம் பேதுரு அப்படிதான் சொன்னான், நான் உமக்காக எதுக்கு ரெடி, ஜீவனை கொடுக்கவும் ரெடி. ஆனா ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லல, அப்பா நான் விசுவாசம், என்ன நம்பிக்கை, ஜீவனே கொடுக்க ரெடியா இருக்கிறேப்பான்னு சொல்லாம அவரை பார்த்து சொல்றாரு, அப்பா உனக்கு ஒண்ணு தெரியுமா, சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தரம் நீ என்ன பண்ணுவ? அப்ப பேதுரு என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவரே உம்மோட சாகணும்னா கூட சாகனே ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இந்த பேதுரு, இந்த வாஞ்சை உள்ளவர், விசுவாசம் உள்ளவர், இயேசுவை நேசித்த பேதுரு என்ன பண்ணினானா, சேவல் கூவுகிறதற்கு முன்னே 3 முறை மறுதலித்தான். இயேசுவை மறுதலித்தான். தன் வாழ்விலே தனது ஆண்டவரை, இரட்சகரை, தன்னை ஒரு 3 வருடம் உருவாக்கின எஜமானனை, ரபி போதகரை மறுதலித்தான். ஆண்டவர் இயேசுவை குறித்து வந்து நீர்தான் வருகிற கிறிஸ்து என்று சொன்னவன் இயேசுவை மறுதலித்தான். சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே, இவன் வாழ்வு ஒரு முடிகிற தருவாயில் இருந்தது. இயேசு சிலுவைக்கு செல்கிறார், இவன் இயேசுவையே மறுதலித்தான். வேதம் சாதாரணமாக அவன் மறுதலித்தான் சொல்லல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பேதுரு இயேசுவை சபித்தான், மறுதலித்தான்.
அவர் யார் என்று தெரியாது என்று சத்தியம் செய்தான். இப்படி இவன் வாழ்வு முட்டுகிற இடத்தில், இயேசுவை விட்டு தூரம் போகிற இடத்தில் வந்தது. ஆனாலும் இவன் வாழ்வு திரும்பவும் பயன்படுத்தப்பட ஒரு இடம் வந்தது. வசனம் சொல்லுகிறது, இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மனம் கசந்து அழுதான். முதலாவது ஒரு காரியம், யாருடைய வாழ்வை கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்துகிறார்? முதல் காரியம், மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்துகிறார். Those who repent, யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அவர்களை தேவன் திரும்பவும் பயன்படுத்துகிறார். இந்த காலை நேரத்தில் வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, உங்களை பார்த்து நான் தாழ்மையா சொல்றேன், பாவம் செய்யாத மனுஷன் இந்த பூமியில இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களான இந்த பூமியில நல்லவர்கள் என்று சொல்ல யாருமே இல்லை. நீதிமான், பரிசுத்தவான், நான் உத்தமன், என்னை போல பரிசுத்தம் உள்ளவன் யாரும் இல்லை என்று சொல்லுகிற துணிவு கொள்ளுகிறவன் யாரும் இல்லை. யாராவது ஒரு ஆள் நான் தான் ரொம்ப பரிசுத்தமான்னு சொன்னா புரிஞ்சுக்கங்க, அவன் தான் ரொம்ப பெரிய பாவி. ஆலயத்தில் ஒருத்தர் வந்து ஆண்டவர் பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், கதை விட்டான். ஒரு மனுஷன் வந்து அடிச்சு நெஞ்சில் அடிச்சு சொல்றான், பாவியான என் மேல கிருபையா இரும் என்று. வேதம் சொல்லுகிறது, இவன் அல்ல, இவனே நீதிமானாய் புறப்பட்டு போனான். அன்பானவர்களே, இந்த பூமியில யாரும் நீதிமான்கள் அல்ல, யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. கிறிஸ்துவினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம், கிறிஸ்துவினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். இப்படி எல்லாரும் கெட்டு போனவர்கள் தான். எப்போது நமது வாழ்வை தேவன் பயன்படுத்துகிறார் என்றால், மனம் திரும்பும் போது, மனம் மாறும் போது நமது வாழ்வு ஒரு பயன்படுத்தப்படுகிற வாழ்வாய் மாறுகிறது. பேதுரு இயேசுவையே மறித்தாலும், பேதுரு இயேசுவையே மறுதலித்தாலும், பேதுரு இயேசுவையே சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாலும் அவன் மனம் கசந்து அழுது அவனுடைய மனது மாறும்போது கர்த்தர் அவனை மறுபடியும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாய் மாறுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த காலையில கர்த்தர் உங்களை மீண்டும் பயன்படுத்த வேண்டுமா? இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை மீண்டும் உருவாக்க வேண்டுமா? தேவ சித்தத்துக்கும் தேவ நோக்கத்துக்கும் தேவ தரிசனத்துக்கும் உங்களை வேறே பாண்டமாய் உருவாக்கி தேவ ராஜ்யத்திலே உங்களை மகிமையாய் நிறுத்த வேண்டுமா? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் உங்கள் இதயத்தோடு பேசுகிறார். இன்னும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியத்திலே மனம் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவனவனுக்கு கொடுக்கும்படி இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா? இயேசு இன்று இரவு வந்தால் அவரோடு செல்ல எத்தனை பேர் ஆயத்தம்? இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியம் எது? இன்னும் தேவனுக்கு பிரியமாய் மனம் மாற வேண்டிய இடம் எது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க மனம் திரும்புவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார், மகிமையாய் பயன்படுத்துவார். உங்களை நேர்த்தியாய், அவருக்கு சித்தமாய், வேறே பாட்டமாக உங்களை வணைந்து கொள்ள என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? மனம் திரும்புகிற வாழ்வு வாழ தவறி போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. எத்தனை பேர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுத்திருக்கிறோம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்ம வாழ்வில் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அநேகர் பேரெல்லாம் நல்லா மாத்திட்டோம், சோத்திரம். பைபிள்ல இனி வேற பேர் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா பேரும் வச்சுட்டோம். வாழ்க்கை மாறிடுச்சா? உண்மையான மனமாற்றம் வந்துருச்சா? ஒரு போதகர் ஒரு நகைச்சுவையாக ஒரு காரியம் சொன்னார். ஞானஸ்நானம் எடுக்கும்போது காஞ்ச பாதியா தொட்டிக்குள்ள போய் நினைஞ்ச பாதியா எழுதி வர்றானா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு தெரியல. காஞ்ச பாதியா தொட்டிக்குள்ள போய் ஈரமான பாதி நினைஞ்ச பாதியா எழுதி வர்றாங்க. மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுத்து, மனம் திரும்பாம
இருக்கிற வாழ்வை தேவன் பயன்படுத்துவது என்பது கூடாத காரியம். பேதுரு இயேசுவையே மறுதலித்தாலும், இயேசுவையே புறம் தள்ளினாலும், இயேசுவையே காயப்படுத்தி துக்கப்படுத்தி விலகி ஓடினாலும் அவன் மனம் கசந்து அழுகும் போது, மனம் கசந்து மாறும் போது, அவன் ஆண்டவர் பக்கம் திரும்பும் போது மீண்டும் அந்த பேதுருவை எடுத்து பயன்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்ப்போம் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்தின விதம் மிக நேர்த்தியாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். 15 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். பிணியாளிகளையும் படுக்கைகளின் மேலும் கட்டிகளின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். கரங்களை சேர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிழல் படும்படி பேதுருவுக்காக காத்திருந்தார். மறுதலித்தவன், இயேசுவையே மறுதலித்து புறத்தள்ளி ஓடினவன், அவன் மனம் திரும்பின போது அந்த மனிதனுடைய வாழ்வை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் பாருங்க. அந்த பேதுருவின் நிழல் படுமா என்று அநேக வியாதியஸ்தர்கள் படுக்கையில் இருந்தவர்களை கொண்டு வந்து கிடத்தினார்களாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை நினைக்காதீங்க, நான் ஆண்டவர் விட்டு தூர இருக்கிறேன், என் வாழ்க்கை பாவமான வாழ்க்கை, இயேசுவுக்கு எனக்கு உறவே இல்லை, இயேசுவே எனக்கு பிடிக்காது, என் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை, பிரயோஜனம் இல்லை என்ற கவலையோடு பாரத்தோடு இருந்தால் ஆண்டவர் உங்களை திரும்பவும் கட்ட, திரும்பவும் பயன்படுத்த தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு உண்மையான மனம் திரும்ப, ஒரு உண்மையான மனமாற்றம், உள்ளத்திலிருந்து வருகிற உண்மை மனமாற்றம், கிறிஸ்துவனிடத்தில் திரும்புகிற, தேவனிடத்தில் திரும்புகிற உண்மையான மனம் திரும்புகிற உங்களுக்குள் இருக்கும் என்றால் தேவன் உங்கள் வாழ்வை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இல்ல பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உங்களை தாழ்மையா கேட்கிறேன். நீங்க ஆலயத்தில் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் தாழ்மையா கேட்கிறேன், ஒரு தகப்பன் ஸ்தானத்துல கேட்கிறேன், உண்மையிலே நீங்க எல்லாம் மனம் திரும்பி இருக்கிறீங்களா? ஒரு உண்மையான மனமாற்றம் உங்களுக்குள் இருக்கிறதா? உண்மையிலே கிறிஸ்துவின் பக்கம் திரும்பி இருக்கிறீங்களா? உண்மையிலே விசுவாசத்தின் பக்கம் திரும்பிட்டீங்களா? உண்மையிலே தேவ ராஜ்யத்தின் பக்கம் திரும்பிட்டீங்களா? ஆம் ஆம் பாஸ்டர், உண்மையை நாங்க திரும்பி இருக்கிறோம் அப்படி நீங்க சொன்னா நான் பள்ளிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்க வாழ்வை திரும்பவும் பயன்படுத்துவார், திரும்பவும் கட்டுவார், திரும்பவும் மேன்மைப்படுத்துவார். உங்கள் வாழ்வை கீழாக்காமல் மேலாக்குவார், உங்களை தலையாக்குவார். உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை நான் ஊழிய பாதையில் இருந்தபோது ஒரு சகோதரியை பார்க்க நேரிட்டது. அவங்க ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, அபிஷேகம் பெற்றுட்டேன்னு என்ன சொன்னாங்க. ஆனா சபைக்கே அவங்க போகல, ரொம்ப காலமா சபைக்கே போகல. அப்ப அவங்கள நான் சந்திச்சு, ஏன் நீங்க சபைக்கு போகாம இருக்கிறீங்க சிஸ்டர், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கணும், அதுதான் தேவ சித்தம் அப்படின்னு சொன்ன போது ஒரு வாரம் வந்தாங்க, அடுத்த வாரம் வந்தாங்க. நான் இடையில ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, பாஸ்டர் நான் பின்வாங்கி போயிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்கன்றாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், பின்வாங்கி போயிட்டாங்க எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்றீங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல பாஸ்டர், நான் ஆண்டவரை தான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை தான் நம்புறேன், நான் முழுசா மனம் திரும்பிட்டேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், நீங்க மனம் திரும்பிட்டீங்கல்ல, நீங்க மனம் திரும்பின வாழ்க்கை வாழுங்க, மனம் திரும்பினதுக்கு ஏற்றபடி நடங்க, மனம் திரும்பினதுக்கு ஏற்றபடி ஜீவிங்க அப்படின்னு நான் சொல்லி, வசனத்தை சொல்லி, ஆலோசனை சொல்லி அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆனா பாருங்க, ரட்சிக்கப்பட்டாரு, ஞானஸ்தானம் எடுத்தாரு, பெரிய பொட்டு வச்சுக்குவாங்க. அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மனம் திரும்பினதுக்கும் வசனத்துக்கு கீழ்ப்படியதுக்கும் சம்பந்தமே இருக்காது. கால ஆக ஆக நான் பார்த்த காரியம்,
அவங்களுக்குள்ள உண்மையான மன திரும்புதல் இல்லை. திரும்ப பழைய வாழ்க்கைக்கு, பழைய நிலைமைக்கு, பழைய அசுத்தத்துக்கும் பழைய பொல்லாத வழிகளுக்குமே அவங்க திரும்பி போனாங்க. எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணேன், அவங்ககிட்ட ரொம்ப ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், உண்மையான ஒரு மன திரும்புதலுக்குள்ள அவங்க வராங்க. ஒரு உண்மையான மன திரும்புதல் வராதவங்க கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிலைத்திருப்பது ரொம்ப கஷ்டம். ஒரு உண்மையான மனமாற்றம் அடையாதவங்க வாழ்வு தேவ கரத்தில் இருப்பது ரொம்ப கஷ்டம் என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். இந்த காலை நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த வார்த்தையை சொல்றேன். அன்பானவர்களே, பிறர் உங்களை பார்த்து சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க மனம் திரும்பினா உங்களுக்கே தெரியும். நீங்க உண்மையா மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுக்குறீங்களா? நீங்க உண்மையா மனம் திரும்புவதற்கேற்ற வாழ்க்கை வாழ்றீங்களா? நீங்க உண்மையா மனம் திரும்புவதற்கேற்றபடி ஜீவனம் பண்றீங்களா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். கர்த்தருடைய சத்தியத்துக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து மனம் திரும்புகிற வாழ்வு வாழ்கிறவர்களை கர்த்தர் திரும்பவும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. பேதுருவை ஆண்டவர் திரும்பவும் எடுத்து பயன்படுத்தினார். மறுதலித்தான், புறத்தள்ளினான். ஆனால் அவன் மனம் கசந்து அழுத்த போது கர்த்தர் அந்த மனிதனை ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திரும்பவும் எடுத்து பயன்படுத்துவாராக. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது ஒரு காரியம், யாருடைய வாழ்வை கர்த்தர் திரும்பவும் எடுத்து பயன்படுத்துகிறார். எடுத்து வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோனா விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். போதுமானது. அதனால இரண்டாவது ஒருவருடைய வாழ்விலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். யாருடைய வாழ்வை தேவன் திரும்பவும் பயன்படுத்துகிறார்? யோனாவின் சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் யோனா தீர்க்கதரிசியை சந்தித்து எங்கே போகும்படி அழைப்பு கொடுத்தார்? நினிவேக்கு, மீன் வயிற்றுக்கு போகும்படி அழைப்பு கொடுத்தார். நினிவேக்கு போகும்படி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அங்கிருக்க மக்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் இந்த யோனா எங்க போனார்? தர்சீஸ் என்கிற ஊருக்கு போயிட்டார். என்ன வந்துச்சு? கடல்ல புயல், கொடுங்காற்று, படகே அமிழத்தக்கதான போராட்டம். கடைசியில எல்லாம் சீட்டு போட்டு யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த கடல்ல தூக்கி போடும் போது கர்த்தர் என்ன வைக்கிறார் பாருங்களேன். ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை கொடுத்துட்டார், இந்த யோனாவை விழுங்கும்படி. யோனாவை இந்த பெரிய மீன் விழுங்கினது 3 நாள் இரவு பகல் அந்த மீன் வயிற்றுல இருக்கிறார். சோத்ரம் அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த யோனா மாதிரி இருக்கிறீங்க? சோத்ரம். ஆண்டவர் ஒன்று சொன்னா நம்ம ஒன்று செய்யுது. என் வாழ்க்கையில நான் யோனா மாதிரி தான் இருந்தேன். ஆண்டவருடைய அழைப்புக்கு நான் செவி கொடுக்கவே இல்லை. ஊழியத்தில் ஆண்டவரை அழைத்த போது நானும் எவ்வளவு எஸ்கேப் ஆக முடியும் அவ்வளவு எஸ்கேப் ஆகலாம் நினைச்சேன். ஆனா கர்த்தர் விடலை. ஆனா பாருங்க, சில நேரம் நமது வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம யோனா போல நம்ம ஒரு பக்கம் போய்கொண்டே இருப்போம். ஆனா பாருங்க, மீனின் வயிற்றுக்குள்ள யோனா போன போது வசனம் சொல்லுகிறது, யோனா கர்த்தரை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சான்? விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்கு எதிரே ராஜபடிக்கு நல்லபட்டே ஆகிலும் இன்னமும் நான் உமது பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நோக்குவேன் என்றான். அல்லேலூயா. மீன் வயிற்றுக்குள்ள போன போதும், ஆண்டவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் வழி விலகி போன போதும், இந்த யோனாவை கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்த அவன் பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு ஒரு ஜோமணி சொல்றான், ஆகிலும் உமது பரிசுத்த ஆலயத்தையே நோக்குவேன். இரண்டாவது காரியம், யாருடைய வாழ்வை தேவன் திரும்பவும் எடுத்து பயன்படுத்துவார் என்றால், தேவனை தேடுகிறவர்களுடைய வாழ்வை கர்த்தர் திரும்பவும் எடுத்து பயன்படுத்துவார். அன்பானவர்களே, உங்க வாழ்வு ஒரு சீர்குலைந்துதான் இருக்கலாம். உயவன் கையில கெட்டு போன களிமண் போல இருக்கலாம்.
நன்மை ஏதும் இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில் இருக்கலாம். யோனாவின் வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. 3 நாள் மீன் வயிற்றுல வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. 3 நாள் மீன் வயிற்றுக்குள் வாழ்க்கை. என்னென்ன முறுமுறுக்கலான்னு தோணும். நம்மளை தூக்கி மீன் வயிற்றுக்குள்ள போட்டால முறுமுறுப்போம், குறை சொல்லுவோம், குற்றம் கண்டுபிடிப்போம், செத்தா கூட நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனா பாருங்க, அங்க இருந்துகிட்டு தேவ மனிதன் சொல்றான், ஆண்டவரே இன்னும் உங்க ஆலயத்தை நோக்குவேன், உங்க சமூகத்தை நோக்குவேன், உமது முகத்தை நோக்குவேன், உம்மை தேடுவேன், உமது சமூகத்தை தேடுவேன் என்று மீன் வயிற்றுக்குள்ளிலிருந்தும் கர்த்தரை தேடுகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேட்போமா, நீங்க மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா யாரை தேடுவீங்க? சோத்திரம். நம்ம வயிற்றுக்குள்ள மீன் இருந்தாலே நம்ம யாரை தேட மாட்டேங்கிறோம்? நமக்கு நல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிட அடிச்சு குசின்னு சொல்லிட்டார். நல்லா அடிச்சு குசிச்சு ஆசீர்வதிச்சாலும் சிலருக்கு கர்த்தரை தேடுகிற உற்சாக மனதை என்ன பண்ண மாட்டேங்குது. அசனன் சொல்லுது, எல்லாம் சம்பூரணப்பட்டு இருக்கும்போது உன் தேவனை தேடாதபடி இருந்த எச்சரிக்கையா இரு. எல்லாம் சம்பூரணமா இருக்கும்போது, எல்லாம் நிறைவா இருக்கும்போது உன் தேவனாய கர்த்தரை மறவாதே. அன்பானவர்களே, சில நேரம் பாருங்க, சிலருக்கு சிறுமையில கர்த்தரை வைராக்கியமா தேடுவாங்க, விழுந்து விழுந்து தேடுவாங்க. உயர்வு வந்த உடனேயும் சோத்திரம் அல்லேலூயா, கர்த்தாவே ஆண்டவரை தேடுறதுக்கு என்ன வராது பாருங்க, மனசு வராது. ஒரு முறை ஒரு குடும்பத்தை சந்திச்சோம். அப்ப அந்த சிஸ்டர் பிரதர்ஸ் என்ன சொன்னபோது சொன்னாங்க, அவங்க ஒரு சாதாரண டிவி ஸ்கூட்டி வச்சிருந்தாங்க. அந்நாட்கள்ல டிவி ஸ்கூட்டி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ நினைக்கிறேன், 3 பிள்ளைகள் நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல அவங்க கணவன் மனைவி 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு ஜெபம் விட மாட்டாங்க. காலை ஆராதனை காலை ஆராதனை, மாலை ஆராதனை மாலை ஆராதனை, இடப்பட்ட கேஸ்டல், இடப்பட்ட வீட்டு கூட்டம், விசேஷ கூட்டம், இப்படி ஒரு கூட்டமும் தவறாம வாடகை வீட்டுல தான் இருந்தாங்களாம். 10க்கு 10 கூட சொன்னாங்க. அந்நாட்கள் அவ்வளவு விசுவாசமா ஓடிக்கிட்டு இருந்த ஆளுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல 3 வீடு இருக்கு, 3 சொந்த வீடு, நல்ல கார் இருக்கு. ஆள் கூட சர்ச்சைக்கே போறதில்லை. ஆள் ஒழுங்கா உண்மையை சொல்ற தேவ சமயம். என்ன பிரதர், என்ன சிஸ்டம் கேட்டா, எங்க பாஸ்டர் முடிய மாட்டேங்குது. சொத்தம் அன்னைக்கு பெட்ரோல் கூட காசு இல்லாம சொல்லும் போது சில டைம் குளித்து போயிட்டு வரப்போ வண்டி ஸ்டாப் நின்றுமா, 3 பேர் பிள்ளைகளை வச்சு உருட்டிக்கிட்டே கூட நடந்து வருவாங்களா வீட்டுக்கு. இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. நினைச்சா கார் எடுத்துட்டு போயிடலாம், நினைச்சா ஒரு ஓலோ போட்டுடலாம், இல்லை ஏதோ ஒரு வழி நிறைய இருக்கு. நிறைய வசதி வந்துருச்சு, ஆஸ்தி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. தேவனை தேட என்ன வரல? சோத்திரம். நாங்களா அப்படி இல்லை பாஸ்டர், உங்களை கையை உயர்த்தி வரலையா சொல்லுங்க. கை வெளியே வராம இருக்கு, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ வயிற்றுக்குள்ள இருந்த யோனா பாருங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். தேவ பிள்ளைகளை தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்க வாழ்வை தேவன் திரும்பவும் பயன்படுத்த, உங்க வாழ்வை தேவன் திரும்பவும் புதுப்பிக்க தேவனை தேடுகிற பிள்ளைகளா இருப்போம் என்றால், நீங்க விழுந்து போன இடத்திலே, நீங்கள் முறிந்து போன இடத்திலே கர்த்தர் மீண்டும் உங்களை புதுப்பிப்பார், கர்த்தர் மீண்டும் உங்களை உருவாக்குவார், கர்த்தர் மீண்டும் உங்களை பயன்படுத்துவார், கர்த்தர் மீண்டும் உங்களை எடுத்து ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஏன் ஆண்டவரால் சிலர் ஆசீர்வதிக்க முடியல தெரியுமா? ஆண்டவர் எடுக்கிற இடத்துல அவங்க இல்லை, ஆண்டவருடைய கரத்துல இல்லை, தேவ சமூகத்துல இல்ல, தேவ பிரசன்னத்துல இல்ல. ஏன் இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்ல நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கை சமாதானமா இல்ல நினைக்கிறீங்க? ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் பெரிய உயர்வுக்கு கொண்டு போக நினைக்கிறீங்க? கர்த்தர் எடுக்கிற இடத்துல அவங்க இல்ல, ஆண்டவரை தேடுகிற இடத்துல இல்ல, ஆண்டவரை உண்மையோடு உத்தமத்தோடு அவருக்கு முன்பாக பயந்து நடுங்குற இடத்துல இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இருக்க முடியுது, ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷனுக்கு போக முடியுது, ஞாயிற்றுக்கிழமை எங்கெங்கயோ போக முடியுது. ஆண்டவரை தேடுகிற மனசு இல்ல. கர்த்தர் எப்படி அந்த வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்த முடியும்? கர்த்தர் எப்படி அந்த வாழ்க்கையை எடுத்து புதுப்பிக்க முடியும்? கர்த்தர் எப்படி வேற பாண்டமா அணைய முடியும்? இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தாழ்மையா உற்சாகப்படுத்தி சொல்றேன், கர்த்தர் மீண்டும் உங்கள் வாழ்வை எடுத்து புதுப்பித்து பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை அசைத்தல்ல எளிதா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை தேடுகிறவர்களை கர்த்தர் திரும்பவும் எடுத்து பயன்படுத்துவார், திரும்பவும் எடுத்து உருவாக்குவார்,
திரும்பவும் எடுத்து உபயோகப்படுத்துவார். உங்கள் வாழ்வு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஊழியருடைய சாட்சியை மாத்திரம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தைக்கு கடந்து போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு ஊழியர், அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்திலே இந்திய தேசத்துக்கு அவர் தலைவராக இருந்திருக்கிறார். பாஸ்டர் பால் தங்கையாவை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்க கூடும். எத்தனை பேருக்கு பாஸ்டர் பால் தங்கையா பேர் தெரியும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த பாஸ்டர் பால் தங்கையா ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு 3 நபரோடு ஊழியத்தை துவங்கினாராம். நல்ல ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே அநேக ஆத்துமாக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாஸ்டர் சாட்சி சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் எவ்வளோ ஆண்டுகள்ல 200 பேர் 300 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். நல்லா கவனிங்க, 200 300 ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 300 பேர் சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தா ஆலயம் இருமையா இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. இவருக்கு உள்ளமே உடஞ்சிருச்சு, இவருக்கு இதயமே நொறுங்கிருச்சு. என்ன பண்ணனே தெரியல, என்ன செய்யறே தெரியல. ஒரு ஆள் போனா போய் தேடி பார்த்து விசாரிச்சு, ஐயா வாங்க ஐயா, ஏயா இப்படி போனேன், ஏதாவது ஆலோசனை சொல்லி தேய்ச்சலாம். எல்லாம் போயிட்டா என்ன பண்றது? யாரை போய் பார்க்க, யாரை கூப்பிட? இவர் பார்த்தா, ஆண்டவரே நான் ஜீரோல இருந்து தான் வந்தேன், இந்த இடத்துல இருந்து என்னை உருவாக்க நீ வல்லவர்னு சொல்லி ஆலயத்திலே உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். யாரையும் போய் கூப்பிடல, யாரையும் போய் பார்க்கல, போனாலும் விசாரிக்க நான் கூப்பிடல, ஆலயத்துல உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவர் சமூகத்துல தொடர்ந்து 40 நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். பாருங்க, கர்த்தர் போன ஆட்கள் எல்லாம் திரும்ப வர வச்சார், ஜனங்களை கொண்டு வர வச்சார், ஜனங்களை கூட்டி சேர்த்தார். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், அவங்க சபையில் ஒரு 15,000 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க? 1,00,000 ஆத்துமாக்கள் தரிசனம் என்று கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தர் அவரை தேடுகிற பிள்ளைகள் வாழ்வின, அவர் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்வை திரும்பவும் கட்ட, திரும்பவும் பயன்படுத்த, திரும்பவும் உருவாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன தாழ்மையான ஆலோசனை சொல்றேன். இருக்கிற சிறு பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், உங்க வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், வேற வழியே இல்லைன்ற நிலைமை வந்தா ஹம்பிள் ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், நீங்க தேவ சமூகத்துல வந்து விழுந்து கிடங்க. கர்த்தருடைய கரத்தில் விழுவது நன்மையே, ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்பது பாக்கியமே. ஒருவேளை உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு என்ன தீர்மானம் எடுக்குன்னு தெரியல, எந்த வழியில போகன்னு தெரியல, என் வாழ்க்கை எதுவும் தெரியல, அடுத்து நான் எங்க போக போறேன்னு தெரியல, எதை செய்ய போறேன்னு தெரியல, என் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியல, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல என்ற கேள்வி, பயம், கலக்கம், குழப்பம் அப்படி நிறைஞ்சிருக்கா? கர்த்தர் சமூகத்துல வந்து உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க, அவர் பாதத்துல விழுந்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்வை திரும்பவும் எடுத்து உயவன் தமக்கு சித்தமானபடி வேறே பாண்டமாய் வணைந்தது போல உங்கள் வாழ்வை மீண்டும் எடுத்து வணைந்து கொள்வாராக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3வது காரியம், கடைசியா, யாருடைய வாழ்வை கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்துகிறார்? முதல் காரியம் பார்த்தோம், மனம் திரும்புகிறவருடைய வாழ்வை கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்துகிறார். 2வது காரியம் பார்த்தோம், கர்த்தரை தேடுகிறவருடைய வாழ்வை திரும்பவும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். 3வது காரியம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து யாராவது வாசிக்க கேட்கிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீவையால் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தியரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது.
இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த இடத்திலே சிம்சோன் என்கிற தேவ மனிதன் வாழ்விலிருந்து சில காரியங்களை பார்க்கிறோம். சிம்சோன் பிறக்கும் முன்னே தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். அவனுடைய பெற்றோருக்கு தேவதூதன் தோன்றி உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சிம்சோன் பிறக்கும் முன்னே தேவ திட்டத்தோடு தேவ நோக்கத்தோடு பிறந்தான். சிம்சோனுடைய பிறப்புக்கு முன்னமே தேவன் அவனை முன்குறித்திருந்தார். இவன் பிறக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. பக்கத்துல பார்த்து நீங்க பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். எத்தனை பேர் அப்படி ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீங்க? நீங்களும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்சோன் பிறப்பதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர் கையில் அடிமைப்பட்டிருந்தார்கள். அந்த பெலிஸ்தியருடைய கையிலிருந்து ரட்சிக்கும்படி மீட்கும்படி ஒரு ரட்சகனாய் சிம்சோன் பிறந்தான். அவன் பிறந்து வளரும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் நிரப்ப ஆரம்பிச்சார். அதனால் அவன் சாதாரணமான மனுஷனா அல்ல, ஒரு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தான், பெரிய யுத்த வீரனா இருந்தான். அவனுடைய சரீர பராக்கிரமத்தை வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு பெலிஸ்தியருக்கு ஒரு சின்ன சொப்பனமா இருந்தான். அந்த ஒரு மனுஷனை பார்த்து மொத்த நாடே பயந்தான், மொத்த பெலிஸ்திய படைகளே பயந்தது. அவனை பிடிக்க முடியல, யாராலையும் அவனை பிடிக்க முடியல, அவனை வீழ்த்த முடியல. சிம்சோன் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையா இருந்துச்சு. ஆனா பாருங்க, சிம்சோன் வாழ்க்கை முன்குறிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், பாதம் மாற ஆரம்பிச்சு. அவன் திசை கொஞ்சம் மாறுச்சு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், உலக காரியம் தேவ சித்தத்தை விட்டு அவனை பிரிக்க ஆரம்பிச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டம், நோக்கம், தரிசனம் நிறைவேறாம உங்களை பிரிக்கிற அந்த உலக காரியத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. கண்களின் இச்சைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இளம் பிள்ளைகளே, கொஞ்சம் விழிப்பா இருங்க. பாவத்தை கண்டு விலகி ஓடுங்க. பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று வசனம் சொல்லுது. அசுத்தமானவைகளுக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத காரியங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபை தருவாராக. இந்த சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர், தேவ திட்டத்தின்படி பிறந்தவன். ஆனா அந்த கண்களின் இச்சை பாருங்க, அவன் வாழ்க்கையை திசை மாத்திருச்சு. திசை மாத்தி அவன் சொல்லக்கூடாத ரகசியத்தை சொல்ல வைக்கத்தக்கதாக அவன் வாழ்க்கையின் தரிசனம் இழந்து போகிற நிலைமைக்கு வருகிறான். இப்ப அவனுடைய பலனெல்லாம் போயிடுச்சு. அவன் பலனெல்லாம் போன போது பெலிஸ்தியன் அழகா பிடிச்சிட்டான். ஒரு சாதாரண ஒரு காவக்காரனை பிடிக்கிற மாதிரி, ரோட்ல போறவனை பிடிக்கிற மாதிரி ஈஸியா பிடிச்சிட்டான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் தான் பிசாசால உங்களை தொட முடியாது. ஆண்டவர் உங்களோட இல்லைன்னா பிசாசு உங்களை ஈஸியா தட்டி தூக்கிடுவான். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னு தெரியல. ஆண்டவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் பிசாசு உங்களை பார்த்து நடுக்குவான். நினைக்காதீங்க உங்களை பார்த்து நீ பிசாசுக்கு பயம் வந்துருச்சு. இல்ல இல்ல இல்ல, கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய பிரசன்னமும் இருக்கிற வரைக்கும் தான் பிசாசு உங்க மேல கை வைக்க முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னமும் அபிஷேகமும் அவருடைய வல்லமையும் உங்களை விட்டு விலகிட்டான், பிசாசு எளிமையா தொட்டுருவான். எளிமையா தொட்டுருவான், சிம்பிளா தொட்டுருவான். ரொம்ப அவனா ரிஸ்க் எடுக்கிற அவசியம் இல்லை, உங்களை எளிமையா தூக்கிடுவான். வசனத்தில் சிம்சோனை ஒரு சின்ன பையன் கை பிடிச்சு நடத்திட்டு போனான். ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு சின்ன பையன் கையிலாக கொடுத்து என்ன பண்றானா, பெரிய பராக்கிரமசாலி, ஒரு நாடே கண்டு இவனை பார்த்து பயந்துச்சு. அவனை கூட்டு போறது யாரு? படையில ஒரு பிரதானி கூட்டு போகல, ஒரு மந்திரி கூட்டு போகல, ஒரு பெரிய பராக்கிரமசாலி அவனை கையை பிடிச்சு கூட்டு போகல. சின்ன பையன் வாயா, வாயா அவனை கூட்டு போனா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஆளு. நான் சொல்றது புரியுது. பெரிய பராக்கிரமசாலி, வா இந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா, என்ன உனக்கு தெரியலையா, வாயா அப்படின்னு எவ்வளவு ஒரு நிந்தையா இருக்கும். கண்ணை பிடுங்கி ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போறான். கர்த்தாவே சோத்து,
இதை வாசிக்கும் போது என் உள்ள உடம்பு சிம்சோனுக்காக நான் ரொம்ப வேதனைப்படுவேன். ஆண்டவர் எவ்வளவு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், எவ்வளவு கிருபை பெற்ற மனிதன், எவ்வளவு தேவ வல்லமையை பெற்ற மனிதன். அவன் பாருங்க திசை மாறினோடனே அவன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை தாழ்மையா மன்றாடுறேன், கர்த்தருக்குள் உங்களை காத்துக்கொள்ளுங்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, கிருபைகளை காத்துக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க, தேவன் உங்க மேல வச்ச திட்டத்தை காத்துக்கொள்ளுங்க. நீங்க விழுவீங்களா, தூசியை தட்டி உடனே எழும்புங்க. பலமுறை விழலாம், நம்ம விழலாம். நீதிமான் விழுந்தாலும் 7 தடவை விழுந்தாலும் எழும்புவான். எழும்புங்க. அங்கேயே உட்கார்ந்துடாதீங்க, அதே இடத்துல உட்கார்ந்துடாதீங்க, அதே இடத்துல ஊறி போயிடாதீங்க. இப்படி அழகா ஒரு பாஸ்டர் சொன்னார். இளம் பிள்ளைகள் எல்லாம் நல்லா கவனிங்க, எல்லா பெற்றோர்கள் நல்லா கவனிங்க. சார் இந்த சம்பவத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் சில நேரம் ஒருத்தவங்க சொன்ன இந்த சம்பவம் உங்களுக்கு புரிய தெரியும். ஒரு பாஸ்டர் அழகா சொன்னேன், பன்னிக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. பன்னிக்குட்டி பாருங்க, சேத்துல போய் விழுந்தா மகிழ்ச்சியா உருண்டு பரண்டு என்ன பண்ணுமா, எந்திரிக்கவே மனசு வராது. 100 வருஷம் ஆனாலும் அது என்ன எதுலயே இருக்குன்னு ஆசைப்படும், சேத்துக்குள்ளேயே இருக்குன்னு ஆசைப்படும். இந்த ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா அது மேல இந்த சாக்கடை எதுல பட்டுச்சுன்னா, ஏதாவது ஒன்று அவங்க ரோமத்துல ஏதாவது தேவையில்லாத பட்டுச்சுன்னா என்ன பண்ணும்னா போய் உரசி 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 செவ உரசி உரசி. அது பாருங்க எப்பவுமே ஆட்டுக்குட்டி பாருங்க பலபலன்னு இருக்கும், அது குளிச்சுட்டு தெரியாது. ஆனா பாருங்க அந்த ரோமம் அப்படி மின்னுற மாதிரி இருக்கும், மின்னு இருக்கும், பலபலன்னு இருக்கும், காலையில் குளிச்சுட்டு வந்த மாதிரியே இருக்கும். சாக்கடையில் விழுந்தாலும் என்ன பண்ணும், எந்திரிச்சு அதை கொஞ்சம் அப்படியே உரசி 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 அதை தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிறோம். பாருங்க நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டி போல கர்த்தர் நம்ம மேய்ப்பரா இருக்கிறார். நான் அவர் ஆட்டுக்குட்டி. நம்ம ஆட்டுக்குட்டி போல இருக்கணும், பன்னிக்குட்டி போல இருக்க கூடாது. பாவ சேத்துல விழுந்து மகிழ்ந்துக்கிட்டு சந்தோஷம், மகிழ்ச்சி, என்ன இன்பம் அப்படி சொல்ற பன்னிக்குட்டி மாதிரி வாழக்கூடாது. நம்ம விழுந்துட்டோம், ஐயோ கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஐயோ ஆண்டவரே என்னை இன்னும் கழுவும், தகப்பனே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகிற ஒரு ஆட்டுக்குட்டி போல இருக்கணும். எத்தனை பேர் ஆட்டுக்குட்டி போல இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் ஆட்டுக்குட்டி சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பன்னிக்குட்டி இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சிம்சோனை பாருங்களேன், அவன் கண்களில் இச்சைக்கு அவன் விழுந்தனால அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவன் பாருங்க கண்ணு பிடிக்கப்பட்டுச்சு, அவன் திட்டம் நிறைவேறல, தரிசனம் நிறைவேறல. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த தேவ சித்த ஞாபகம் வருது. அந்த இடத்துல சில நினைப்பாங்க, சிம்சோன் அவன் மறுபடியும் வாழணும்னு அங்க ஒரு ஜோம் பண்ணல பாருங்களேன். அவன் அழகா பாருங்க எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. ஆண்டவரே நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையில் பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்றான். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு விசை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தவறும் போது தடுமாறும் போது கையை வைத்து இந்த ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே இந்த ஒரு விசை என்ன என்ன பண்ணுங்க, பலப்படுத்திடுங்க. இந்த ஒரு விசை என்ன நினைச்சிருங்க, நான் இன்னும் உமக்காக வாழ உம்சித்த செய்ய என்னை அனல்முட்டி ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மீண்டும் உங்களை ஒரு விசை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. மூன்றாவது, யாருடைய வாழ்வை கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்துவார் என்றால், தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்துவார். Those who want to do the will of God, தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் பயன்படுத்துவார். பாருங்க இந்த இடத்துல சிம்சோனை குறித்து நீங்க எப்படி பார்க்கறீங்கன்னு தெரியல. நான் அவரை எப்படி பார்க்கிறேன்னா, அந்த இடத்துல அவர் பண்ண ஜெபத்தை எப்படி பார்க்கிறேன்னா, ஆண்டவரே நான் அந்த பெலிஸ்தியரை பழிவாங்கத்தான் நான் இந்த பூமியில பிறந்தேன், பெலிஸ்தியரை அழிக்கத்தான் இந்த பூமியில நான் பிறந்தேன், அதை நான் செய்யணும். அவன் என்ன அழிச்சுட்டான் இருக்க கூடாது, நான் அவனோட கூட செத்தாலும் பரவாயில்ல, ஒரே விசை என்ன நினைச்சிருங்க, இங்க இருக்கிற எல்லா பெலிஸ்தியரையும் நான் வீழ்த்தும்படி என்ன அனல் முட்டுங்க ஆண்டவரே, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றார். நண்பர்களே, நான் இந்த காலையில உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்க தேவ சித்தத்தை செய்யணும்னு விரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை திரும்பவும் பயன்படுத்துவார். வசனம் சொல்றது, சிம்சோன் உயிரோடு இருக்கும் போது கொன்று போட்ட பெலிஸ்தியரை காட்டிலும் சாகும் போது அநேகரை கொன்று போட்டானா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக.
தேவ சித்தம் செய்யணும்னு உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க, கர்த்தர் மீண்டும் உங்களை பயன்படுத்துவார். ஒருவேளை நீங்க தேவ சித்தம் செய்யாம வழிகளை இருந்திருக்கலாம், தேவ சித்தம் செய்யாம இடையே போயிருந்திருக்கலாம், தேவ சித்தம் செய்யாம உங்க விருப்பத்தையே செய்யணும்னு வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு அர்ப்பணம் பண்ணி, என் வாழ்க்கையில இனி நான் தேவ சித்தம் செய்வேன், தேவ சித்தம் செய்வேன், அவர் என்ன உருவாக்குற நோக்கம், அவர் என்ன படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன் என்று அர்ப்பணிச்சு பாருங்க. உயவன் கரத்துல மீண்டும் நீங்கள் ஒரு வேறே பாண்டமாய் வணையப்படுவீர்கள், வேறே பாண்டமாய் உருவாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்க வாழ்வை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்துவார்? பிரதர், உங்க வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்துவார். சிஸ்டர், தம்பி, தங்கச்சிகளா, உங்க வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க கர்த்தர் கரத்துல இருக்கும்போது உங்க வாழ்க்கையை விசேஷப்படுத்துவார். அநேகர் உங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு, அநேகர் உங்க வாழ்க்கையை பார்த்து மகிழத்தக்க அளவுக்கு, அநேகர் உங்க வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார், அதிசயமானவைகளை செய்வார். ஏன்னா வணையிறது நான் அல்ல, கர்த்தர் வணைகிறார். என் வாழ்க்கையை உருவாக்குறது நான் அல்ல, கர்த்தர் உருவாக்குகிறார். என் வாழ்க்கையை சீர்படுத்துகிறது நான் அல்ல, கர்த்தர் சீர்படுத்துகிறார். அதை திருத்தமாய் செய்கிறார், சரியாய் செய்கிறார், நேர்த்தியாய் செய்கிறார். அவரது திட்டப்படி வேறே பாண்டமாய் அவர் வணைந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் விழுந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உடைந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் மீண்டுமாய் அதை திரும்பவும் பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்று காரியம் இந்த காலை நேரத்தில் உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துகிறேன். பேதுருவை போல மனம் கசந்து கர்த்தர் பக்கம் திரும்பினார், உங்களை தேவன் திரும்பவும் பயன்படுத்துவார். யோனாவை போல மீனின் வயிற்றுக்குள்ளும் தேவனை தேடினார், தேவன் உங்களை பயன்படுத்துவார். சிம்சோனை போல எல்லாம் இழந்த போது, ஆண்டவரை இன்னும் நான் உன் சித்தத்துக்கு ஆயத்தம் என்று உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் தேவன் திரும்பவும் உங்களை பயன்படுத்துவார். உயவன் கரத்தில கெட்டு போன அந்த களிமண்ணை வேறே பாண்டமாய் திரும்ப உயவன் வணைந்தார். என் ஜெபம், என் விசுவாசம், என் வாஞ்சை, என் மனபாரம், இங்க இருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் திரும்பவும் வணைந்து கொள்வாராக. ஒவ்வொரு நாளும் வணைந்து கொள்வாராக. தேவ திட்டப்படி வணைந்து கொள்வாராக. பரலோக தரிசனப்படி வணைந்து கொள்வாராக. நம் மூலமாய் அவர் நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுவதாக.